வணக்கம். நம்ம மாநிலத்தை உண்மையில யார் ஆட்சி செய்றாங்க? அதிகாரம் கவர்னர் கையில இருக்கா இல்ல சீஃப் மினிஸ்டர் கையில இருக்கா? இந்த அதிகார மையங்கள பத்தி தான் நாம இன்னைக்கு ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க ஒரு சின்ன ஒப்பீட்ட பார்க்கலாம். யூனியன் எக்ஸிகியூட்டிவ், அதாவது ஒன்றிய நிர்வாகம், நம்ம முழு நாட்டையும் எப்படி நிர்வாகம் செய்தோம், அதே மாதிரி தான் ஸ்டேட் எக்ஸிகியூட்டிவ், அதாவது மாநில நிர்வாகம், ஒவ்வொரு மாநிலத்தையும் நிர்வாகம் செய்து. இது ரெண்டுமே அடிப்படையில ஒரே பாராளுமன்ற முறைதான், ஆனா வேற வேற மட்டத்துல செய்யப்படுது. ஆனா இங்க தான் ஒரு பெரிய கேள்வி வருது. ஒரு மாநிலத்தோட இந்த அமைப்புல உண்மையான பவர் யார்கிட்ட இருக்கு? நியமிக்கப்பட்ட ஒரு அதிகாரி கிட்டயா இல்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் கிட்டயா? இதுதான் இந்த முழு விவாதத்தோட மையப்புள்ளி. சரி, வாங்க விஷயத்துக்கு வருவோம். மாநில நிர்வாகத்துல இரண்டு முக்கியமான தலைவர்கள் இருக்காங்க. ஒருத்தர் பேரளவுல, அதாவது நாமினல் ஹெட்டா இருக்காரு. இன்னொருத்தர் தான் உண்மையான அதிகாரம், அதாவது ரியல் பவர் கொண்டவர். இங்கதான் விஷயமே அடங்கியிருக்கு. கவர்னர், அதாவது ஆளுநர், மாநிலத்தோட பெயரளவிலான தலைவர். ஆனா உண்மையான நிர்வாக அதிகாரம் எல்லாமே சீஃப் மினிஸ்டர், அதாவது முதலமைச்சர்கிட்ட தான் இருக்கு. இந்த அடிப்படை வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த முழு டாபிக்குமே ரொம்ப ஈஸி. முதல்ல நாம கவர்னரோட பங்கு என்ன, அவரோட பவர்ஸ் என்னன்னு கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். நம்ம அரசியலமைப்பு சட்டம் அவருக்கு என்ன அதிகாரங்களை கொடுத்திருக்கு? கவர்னரோட ப்ரொஃபைல்ல சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஆர்டிகிள் 155 படி அவரை பிரசிடென்ட் தான் நியமிக்கிறார், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர் இல்ல. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. அவரோட பதவிக்காலம் 5 வருஷம். ஆனா அதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. அந்த ட்விஸ்ட் என்னன்னா, பிளஷர் ஆஃப் த பிரசிடென்ட் அப்படின்ற இந்த சொற்றொடர் தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? சிம்பிளா சொல்லணும்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சா பிரசிடென்ட் மூலமா அவரை எப்போ வேணாலும் பதவியிலிருந்து நீக்க முடியும். சோ அவரோட பதவி பாதுகாப்பு யூனியன் கவர்மெண்ட் கையில தான் இருக்கு. இப்போ கவர்னரோட லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ பார்க்கலாம். மாநில சட்டமன்றத்தை கூட்டுறது, ஒத்தி வைக்கிறது, கலைக்கிறதுன்னு அவருக்கு சில அதிகாரங்கள் இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான பவர் இருக்கு. அதுதான் ஒரு மசோதாவை பிரசிடென்ட்டோட பரிசீலனைக்காக ஒதுக்கி வைக்கிறது. ஏன் இந்த அதிகாரம் இவ்வளவு முக்கியம் சொல்றேன்னா, போட்டி தேர்வுகள்ல இது ஒரு ஃபேவரட் கேள்வி, ஒரு ட்ராப் மாதிரி வைப்பாங்க. ஏன்னா இது நம்ம கூட்டாட்சி அமைப்புல ஒரு முக்கியமான செக் பாயிண்ட். ஸ்டேட் கவர்மெண்டோட சட்டங்களை சென்டர் கண்காணிக்க இது ஒரு வழி. சரி, இப்போ நாம ஒரு முக்கியமான பகுதிக்கு வரோம். கவர்னரோட பவர்ஸ்லயே ரொம்ப அதிகமா பேசப்படுற, விவாதிக்கப்படுற ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் அவரோட டிஸ்கிரெஷனரி பவர்ஸ், அதாவது தன்னிச்சையான அதிகாரங்கள். இது ஒரு எக்ஸாம் ஹாட் டாபிக்னே சொல்லலாம். இந்த இடத்துல தான் கவர்னர் அமைச்சரவையோட ஆலோசனை இல்லாம அவரே சுயமா முடிவெடுக்க முடியும். அதாவது ஆர்டிகிள் 356 பயன்படுத்தி பிரசிடென்ட் ஆட்சியை பரிந்துரைக்கிறதா இருக்கட்டும், இல்ல ஒரு துங்க சட்டமன்றம் வந்தா யார முதலமைச்சரா கூப்பிடுறதுன்னு முடிவு பண்றதா இருக்கட்டும். இதனாலதான் கவர்னர் ஒரு நடுநிலையானவரா இல்ல சென்ட்ரல் கவர்மெண்டோட ஏஜென்ட்னு ஒரு பெரிய விவாதமே எப்பவும் நடக்கும். சரி, இப்போ காயினோட அடுத்த பக்கத்தை பார்க்கலாம். நம்ம மாநிலத்தோட உண்மையான நிர்வாகி, அதாவது சீஃப் மினிஸ்டர் மற்றும் அவரோட டீம் பத்தி பாப்போம். இந்த அதிகார வரிசைய நல்லா புரிஞ்சுக்கோங்க. கவர்னர் சிஎம் அப்பாயிண்ட் பண்றாரு. அடுத்து சிஎம்மோட அட்வைஸ் படி மத்த மினிஸ்டர்ஸ் வராங்க. ஆனா இங்க மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த அமைச்சர்கள் குழு யாருக்கு பொறுப்பானவங்க தெரியுமா? கவர்னருக்கு இல்ல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்துக்கு. இதுதான் ஜனநாயகம். அதே நேரம் ஆர்டிகிள் 167 படி முதலமைச்சருக்கு ஒரு முக்கியமான கடமை இருக்கு. அதாவது கவர்மெண்ட் எடுக்கிற எல்லா முடிவுகளை பத்தியும் மாநிலத்தோட தலைவருங்கிற முறையில கவர்னருக்கு தெரிவிக்கணும். இது அவங்க 2 பேருக்கும் இடையான ஒரு பாலமா செயல்படுது. இப்போது இந்த ஸ்டேட் எக்ஸிகியூட்டிவ் டீம்ல கடைசி ஆனா முக்கியமான ஒருத்தரை பார்க்கலாம். அவர்தான் மாநில தலைமை வழக்கறிஞர், அதாவது அட்வொகேட் ஜெனரல். அட்வொகேட் ஜெனரலோட பங்கு ரொம்பவும் நேரடியானது. அவர் ஸ்டேட் கவர்மெண்டோட டாப் சட்ட ஆலோசகர். ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகிறதுக்கான தகுதி இவருக்கு இருக்கணும். இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இவரால சட்டசபையில விவாதங்கள்ல பேச முடியும், ஆனா ஓட்டு போட முடியாது. ஓகே, நம்ம இவ்ளோ நேரம் பார்த்த விஷயங்களை ஒரு 5 முக்கியமான பாயிண்ட்ல வேகமா ரிவைஸ் பண்ணிடலாம். இந்த 5 பாயிண்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும், இந்த டாபிக்ல நீங்க கிளியர். இந்த டேபிள பாருங்க, எவ்ளோ தெளிவா புரியுதுன்னு. சென்டர்ல பிரசிடென்டா, ஸ்டேட்ல கவர்னர். சென்டர்ல பிரைம் மினிஸ்டர்னா, ஸ்டேட்ல சீஃப் மினிஸ்டர். அதே மாதிரி சென்ட்ரல் அட்டர்னி ஜெனரல், ஸ்டேட்ல அட்வொகேட் ஜெனரல். இந்த ஒப்பீடு உங்களுக்கு விஷயத்தை இன்னும் நல்லா புரிய வைக்கும். இப்போ நாம பார்க்க போறதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கோல்டு டிராப்ஸ்னு சொல்லலாம். நிறைய பேரு குழம்பிக்கிற, மிஸ்டேக் பண்ற சில இடங்கள் இது. இத தெளிவா புரிஞ்சுக்கிட்டா உங்களால எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியும். சரி, அந்த 5 முக்கியமான உண்மைகள் இதோ. நம்பர் 1, கவர்னர் நியமிக்கப்படுபவர்,
தேர்ந்தெடுக்கப்படுபவர் இல்ல. நம்பர் 2, அவரோட பதவி பிளெஷர் ஆஃப் த பிரசிடெண்ட்டை பொறுத்தது. நம்பர் 3, அவருக்கு டிஸ்கிரெஷனரி பவர்ஸ் இருக்கு. நம்பர் 4, அமைச்சரவை சட்டமன்றத்துக்கு மட்டும்தான் பொறுப்பானது, கவர்னருக்கு இல்ல. கடைசியா நம்பர் 5, அட்வொகேட் ஜெனரலால ஓட்டு போட முடியாது. அவ்வளவுதான். இந்த 5 தான் இந்த டாபிக்கோட மொத்த சாராம்சம். கடைசியா ஒரு கேள்வியோட இந்த அலசல முடிக்கலாம். நியமனம் செய்யப்பட்ட ஒரு கவர்னருக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சீஃப் மினிஸ்டருக்கும் இடையில் இருக்கிற இந்த மெல்லிசான அதிகார சமநிலை ஒரு மாநிலத்தோட அரசியலை நிஜமாவே எப்படி தீர்மானிக்குது? இத பத்தி யோசிச்சு பாருங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம்.